அன்று என் நெஞ்சில் முள் தைத்தாய். வலி எனக்கில்லை, உனக்குத்தான். காரணம், என் நெஞ்சில் நீதானே இருக்கிறாய். இப்படிக்கு அரவிந்த். ஏமா தாவணியை எரிச்சே? தாவணியில அவன் கை பட்டுடுச்சு, அதுக்காக அதை எரிச்சிருதா? சரி, தப்பி தவறி அவன் சுண்டு வரல மேல பட்டுருச்சுன்னா உடனே தீக்குள் செத்துருவியா? கண்டிப்பா. ஏன்னா எங்க அப்பா என்ன அப்படித்தான் வளர்த்திருக்காரு. எங்க அப்பாவே மாறினாலும் என்ன நான் மாத்திக்க மாட்டேன். இந்த சாம்பல் கூட எனக்கு தாண்டா சொந்தம். ஏன்னா அவளை தொட்டுக்கு போறவன் நான் தான். அதனால நானே ஏட்டுக்கிறேன். ஏன்னா நான் பசங்க சொல்லி அனுப்பியிருந்தேன் உன்னை இங்கிருந்து காலி பண்ணி சொல்லி. ஏன் யாரும் வந்து சொல்லியா? அவளே இங்க இருந்து என்ன போக சொன்னாலும் நான் காலி பண்றதா இல்ல. அதானே, நீங்க உதவாங்க போக மாட்டீங்கடா. ஏண்டா இங்க குடி வந்துட்ட மட்டும் எங்க ஏரியா ஆயிட முடியுமா? வாணி எங்க இருக்காளோ அதான்டா என் ஏரியா. அடே எங்கப்பா, ஒன் சைட்ல ஒரு தெய்வீகமான லெவலுக்கு போயிட்டாப்பா. ஆனா ஒண்ணு, கடைசியா நம்ம பசங்கிட்ட மாட்டிட்டு நீயே தெய்வமாக போற. ஆமா, அவன் கூட ஒரு அடையாளம் இருந்தா எங்க? அவன்கிட்ட சொல்லி வை, மறுபடியும் நான் இந்த பக்கம் வரும்போது எங்க ரெண்டு பேரும் என் கண்ணிலேயே படக்கூடாது. கவலைப்படாதீங்க சார், பையனை மிரட்டிட்டு வந்துட்டேன். சீக்கிரமா காலி பண்ணிடுவோம். இனிமே அதுக்கு அவசியம் இல்ல. அவன் எங்க குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டான். இது எங்க குடும்ப விவகாரம். நீங்க அனாவசியம் தலையிட வேண்டாம். குடும்பமா? அன்னைக்கு நீங்க தானே காலி பண்ண சொன்னீங்க. நான் நிறைய வர சொன்னேன். இப்ப போச்சல போயேன். சரி, லூசா இருக்கீங்க. ஆமாயா, நான் லூசு. நீ பெரிய ரவுடி. இது எங்க காம்பவுண்ட். உன்னை யாரும் எங்க வந்து கல்யாணம் பண்ண சொல்லுது? உன்னால முடிஞ்ச பாத்துக்க போயா. போ. யாரோ வர சொன்னானா வந்துட்டானுங்க ரவுடி பசங்க. இவெல்லாம் என்ன ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேனா? ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு போறானே. ரோட்ல போனா நிக்க வச்சு அடிப்பானோ? அதான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்களே தூண் மாதிரி பக்கத்திலேயே. விட்டுருவானா இவனை? தூக்கி பந்தாடிட மாட்டாங்க. நீ பயப்படாத, தைரியமா இருக்கணும். என்ன இது தைரியம் தான் புருஷ லட்சணம் எல்லாருக்கும். என்ன பாப்பா எங்கடா போயிட்டு வருது? பக்கத்து தெரு பையனோட படம் பார்த்து வருது தலைவா. வீடு எங்க? நம்ம வாணி வீடு இருக்குல்ல, அதே காம்பவுண்ட் தான். இதெல்லாம் கரெக்டா சொல்லுவியே. தேங்க்ஸ் பாப்பா, தேங்க்ஸ். இப்ப நான் கொடுக்க போற முடிவு உனக்கு மட்டும் இல்ல, அந்த வாணி குடும்பத்துக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். புரியல? சங்கிலி தோட்டம் வண்டியை கோட்டை கொடுங்கடா. நீ ஆசைப்பட்டவனுக்கே கட்டி வைக்கிறேன்னு சொன்னே தங்கச்சி, அதுக்குள்ள அவசரப்பட்டேமா. அப்படின்னா உங்க தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்றீங்களா? ஆமாங்க, சங்கிலி தோட்டம் கிணத்துதாங்க செத்து கிடந்துச்சு என் தங்கச்சி. கிணத்துல விழுந்து கிடந்தா உடனே தற்கொலை முடிவு பண்ணிருதா? உண்மையிலே அவளா விழுந்தாலும் இல்ல யாராவது தள்ளி விட்டாங்க 4 பேர்ட்ட விசாரிங்கயா. யார் யாரு ஜனங்க மத்தியில் அனாவசியமா வதந்தியை பரப்பிட்டு இருக்கிறது? சார், வதந்தியா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல சார். ஆனா எங்க ஏரியால இந்த மாதிரி நடக்குது இது ஒண்ணும் புதுசு இல்ல. எந்த படுவாவி இதெல்லாம் செய்யறான்னு எங்களுக்கு தெரியல. தயவு செய்து நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஆமா, போலீஸ் வந்தாச்சு, அவங்க பாத்துக்காங்க. வா. யாருக்கு எந்த சந்தேகம் வேணா, இது தற்கொலை தான். இது தற்கொலை இல்ல, கொலை. கொலையா? நிரூபிக்க சாட்சி இருக்கா? இப்படி ஏதாவது இங்க சொல்லிட்டு போறீங்க, அப்ப நாங்க இங்க போட வேண்டியதா இருக்கும். நிரூபிக்கிறதா இருந்தா சாட்சியோட வாயா. சாட்சியங்களை தேடுறது என்னோட வேலை இல்ல, அது உங்களோட கடமை.
என் கடை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன பலம் பாக்குறியா? உங்க பலம் எது, பலவீனம் எது, இதெல்லாம் கூட எனக்கு தெரியும். என்ன எனக்கு என்ன தெரியும் தெரியுற? யோ, சார், உனக்கு என்ன தெரியும்? சார், சார், என்ன பண்ணிடுவ? இந்த பார், நீங்க வாங்க சார், நீங்க வாங்க வாங்க சார். அவசரப்படாதீங்க சார். நான் சொல்லது கொஞ்சம் நிதானமா கேளுங்க சார். இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே சத்தியமா உண்மை சார். இந்த கொலைக்கு மட்டும் இல்ல சார், உங்க இந்துவோட கொலைக்கு காரணமும் அந்த ஜிகே ரத்தனம் தான் சார். என்னையா சொல்ற? ஆமா சார், அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கலாட்டம் நடக்குது. நான் மட்டும் தப்பிச்சு வழியில உங்களை பார்த்து விஷயத்த சொல்லலான்னு ஓடி வந்த சார். என்னப்பாச்சு? எல்லாம் இங்க கிளம்பிட்டீங்க? ஏன் அது கலாட்டவா? இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர் நம்ம குடும்பத்தை பிரிச்சுட்டான்டா. என்ன செஞ்சான்? நம்ம பண்ணையில வேலை செய்யற பரதேசி பையலுக்கு உன் தங்கச்சியை கட்டி வச்சுட்டான்டா. இப்ப அவன் எங்க இருக்கான்? பொண்ணு மாப்பிள்ளை ஹனிமூன் அனுப்ப போயிருக்கான். அவன் எப்படி இந்த பக்கம் தானே வந்தாகணும். ஏன்னா நம்ம ஊர் வாத்தியார் பொண்ணு இந்துவுக்கு அவனுக்கு நிச்சயதார்த்தம், அதுவும் நம்ம ஊர்லடா. நம்ம வீட்டு பொண்ணு நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டு இந்த ஊர் பொண்ணோட சேர்ந்து வாழ போறானா? அவன் வாழக்கூடாதுடா. அந்த வேலையை நான் செய்யறேன். நான் வந்து போன விஷயம் யாரும் தெரிய வேண்டாம். நீங்க போங்க. இதுக்கு பேர் தான்டா புத்திசாலித்தனம். என்ன சொல்றீங்க? ஆமாமா, இனிமே நீங்க இந்த ஊர்ல இருக்கிறது உங்க உயிருக்கே ஆபத்துமா. எதுக்கும் அவரை பார்த்து பேசிட்டு அப்புறம் முடிவு பண்ணலாமே. அவரை நான் பார்த்து பேசிக்கிறேமா. நிச்சயமா உங்க கல்யாணம் நடக்கும். சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயிடுங்கம்மா. ஆபத்து வரத்துக்குள்ள போயிடுங்கம்மா. வாமா வா 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 வா. அவன் கல்யாணம் பொண்ணு இங்க நிக்குது. எங்க வீட்டுல நடக்க வேண்டிய கல்யாணத்தை அவன் தெருவில் நடத்தி வச்சுட்டான். அதனால உங்க வீட்டுல நடக்க வேண்டிய கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கலாம்னு இருக்கேன். ஆமா, மாப்பிள்ளை எங்க? இல்ல, உங்க தங்கச்சி சந்தோஷமா வாழணும் தான் அவர் இப்படி ஏதாவது பண்ணிருப்பாரு. ஏய், என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அவன் யாரு? ஆமாமா, எதுக்குமா நீங்க வீணா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போங்கம்மா. ஏய், என் தங்கச்சி எப்படி என்கிட்ட இருந்து பிரிச்சானோ அதே மாதிரி அவங்கிட்ட இருந்து இப்ப நான் உன்னை பிரிக்க போறேன். புரியல? ஏய்! இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது உன்னை தண்ணீராத காட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். உன் குடும்பத்தை சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஜாக்கிரதை. அன்னைக்கே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருந்தா இன்னைக்கு உங்க முன்னாடி உயிரோட இருக்க முடியாது சார். 6 மாசம் லீவ் போட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிட்டேன் சார். மணிக்கம், இதுக்கப்புறம் இவனுங்களை சும்மா விடுறது நல்லதுல. இவனுங்கள சட்டப்படி சந்திக்கணும் சார். அதுக்கு நீங்க பழையபடி ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும் சார். போலீஸ் அதிகாரி ஆகலாம். இட் இஸ் இம்பாசிபிள். நீங்க வேணாங்கிறப்ப ரிசைன் பண்றதுக்கும் விரும்புறப்ப மறுபடியும் ஜாயின் பண்றதுக்கும் இது உங்க சொந்த கம்பெனி இல்ல, கவர்மெண்ட். சார், மறுபடியும் நீங்க தான் இந்த வேலையை எனக்கு வாங்கி தரணும். ப்ளீஸ். ராஜினாமா பண்ண வேலையில மறுபடியும் ஜாயின் பண்றது எவ்வளவு சிரமம்னு உங்களுக்கு தெரியாதா? சார், நீங்க நினைச்சா மறுபடியும் இந்த வேலையை எனக்கு வாங்கி தரலாம் சார். இப்பவாவது இந்த யூனிஃபார்ம் இருக்கிற மரியாதையை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் எப்பவும் மதிக்கிறேன் சார். நிச்சயமா? சத்தியமா சார். அப்படின்னா நீங்க இப்போ டியூட்டில ஜாயின் பண்ணலாம் சார். உண்மையா சொல்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுத்தது ராஜினாமா கடிதம் இல்ல, a long leave letter. எஸ், நான் அப்படிதான் அதை டைப் பண்ண சொன்னேன். நீங்க மனசு மாறி எப்படி இந்த வேலையில ஜாயின் பண்ண வருவீங்கன்னு நான் நம்பினேன். என் நம்பிக்கை வீண் போகல. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன, நீங்க ஏற்கனவே வேலை பார்த்த ஏரியால உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படித்தானே? அதுல ப்ராப்ளம் வரும். இல்ல சார், நான் கேக்குறது ஜிகே நகர்.
எனக்கு தெரியாது. சொல்றேன். நடந்த கொலைகளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ஏரியாவுல சண்டைன்னு பேசிக்கிறாங்க, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஏரியா விட்டு ஏரியா வந்து பொண்ணுங்க லவ் பண்ண உனக்கு பிடிக்காதாம? அது எங்க ஏரியா பொண்ணு கெட்டு போக கூட நான் சொல்றது. கெடுக்கிறதே நீ தானடா. அது போய் உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை விட போறதில்ல. நானும் வெளியே வந்தா உன்னை சும்மா விட போறது கிடையாது. வெளியே விட்டாதனடா. அவர்தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றாருல சார். அவர் ஏன் சார் சித்திரவதை பண்றீங்க? சட்டப்படி குற்றம் சார். சட்டத்தை பத்தி எனக்கு நீங்க சொல்லி தரீங்களா? இவங்கிட்ட உண்மை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. இவன் மறுபடியும் தான் தயார் பண்ணனா திருந்த மாட்டான் போல இருக்க. சார் சார் மறுபடியும் அவர் மனைவியோட சேர்ந்து வரணும்னு ஆசைப்படுறாரு சார். இப்பதான் பொண்டாட்டியோட அருமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட், கீப் இட் அப். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.